கடமலைக்குண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலைக்குண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு கடமலைக்குண்டு காவல்துறை ஆய்வாளர் கண்மணி தலைமை தாங்கி பேசினார். இதில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் மகேந்திரன் முன்னிலை வகித்து பேசினார். கடமலைக்குண்டு வட்டார மருத்துவர் ஜக்கப்பன், மருத்துவ சுகாதார ஆய்வாளர்கள் முருகானந்தம், வினித், விஜயன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் நல்லாசிரியர் கோவிந்தன், கடமலைக்குண்டு காவல் நிலைய சிறுவர் சிறுமி அரங்க கேட்ச்மென்ட் அலுவலர்கள் சிலம்பரசன், கோகிலா உள்ளிட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிலையில் கடமலைக்குண்டு மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் குழுவினர் மாணவர்களுக்கு சிகிச்சை வழங்கினர். முகாமில் மாணவர்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டது. மேலும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான உணவு முறைகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. முகாமிற்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் மகேந்திரன் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். ஆத்துல குப்பையெல்லாம் தேங்காம பாத்துக்கிறீங்க. தேங்கி நடக்கவே இல்லை. பட் நீங்க எல்லாம் பிறக்கும் போது செல்போன் உலகத்துக்கு வந்துருச்சு. அதனால செல்போன் நீங்க யூசேஜ் குறைச்சிட்டீங்கன்னா முடியவே முடியாது. கண்டிப்பா செல்போன் யூசேஜ் அதிகமாக தான் இருக்கும். செல்போன் பார்த்து கெட்டு போகாம இருங்க, நீங்களும் இருங்க, மற்றவங்களும் அட்வைஸ் பண்ணுங்க. அதுவே இன்னைக்கு சொசைட்டில ஒரு பெரிய உதவி. சரியா? நீங்களும் பெஞ்சல் புயல் மழையின் காரணமாக மரக்காணம் சுற்று வட்டாரத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை அதிகாரிகள் முறையாக கணக்கில் எடுத்து அரசிடம் சமர்ப்பிக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மரக்காணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் நூற்றுக்கணக்கான குடிசை வீடுகள் பாதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்கு அரசு சார்பில் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் ஒவ்வொரு கிராமங்களிலும் பெஞ்சல் புயல் கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட வீடுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு கணக்கெடுப்பு நடத்தினர். இதில் அனுமந்தை, கந்தாடு போன்ற ஊராட்சிகளில் கணக்கெடுப்பு நடத்திய அதிகாரிகள் முறையான கணக்கெடுப்பு நடத்தாமல் ஒரு சில வீடுகளை மட்டுமே கணக்கீடு செய்து கொண்டு மற்ற வீடுகளை கணக்கீடு செய்யாமல் பாரபட்சத்துடன் விட்டு சென்றதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தெரிவித்தனர். எனவே பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளையும் சரியான முறையில் கணக்கெடுப்பு செய்து அரசு அறிவித்த நிவாரண உதவியை வழங்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனுமந்தை கிராமத்தில் உள்ள ஆதிதிராவிடர் பகுதியை சேர்ந்த சாந்தி ஹரிகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தான் இருக்கேன். இப்போ மழை வந்து இந்த வீடு சுத்தமாக வந்துடுச்சு. பசங்களை வச்சுன்னு இதில் தான் இருக்கேன். நான் போய் அங்கே ஆஃபீஸில் சொன்னதுக்கு அவங்க எந்த நடவடிக்கையும் பண்ணலை. ஏற்கனவே தான் ஒரு செவுறு வந்துச்சு, அதுக்கு தான் டொனேஷன் கொடுத்தேன். இப்போ என்ன திரும்பி கேட்குறீங்கன்னு வீட்டில் வந்து கேட்டு போயிருக்காங்க. பசங்களை வச்சுன்னு நான் இருக்கவும் முடியல. பாம்பு பள்ளி தான் வருது. இல்லை ரொம்ப முடியல. இதில் பசங்களை வச்சுன்னு நான் வேறு எதுவும் கேட்கல, வீடு தான் கேட்குறேன். வேலவன் கலைக்கூடம் சிலம்பம் பயிற்சி பள்ளி சார்பாக மெய்யூர் பகுதியில் சிலம்பம் தகுதி தேர்வு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் வேலவன் கலைக்கூடம் சிலம்பம் பயிற்சி பள்ளி சார்பாக மெய்யூர் பகுதியில் சிலம்பம் தகுதி தேர்வு நடைபெற்றது. இந்த தகுதி தேர்வில் பயிற்சி மாணவர்களுக்கு பல்வேறு திறனை வளர்க்கும் விதமாக பல்வேறு சிறப்பு தேர்வுகள் வேலவன் சிலம்பம் கலைக்கூடம் ஆசிரியர்கள் பயிற்சி அளித்தனர். இதில் தகுதி பெற்ற சிலம்பம் பயிற்சி மாணவர்களுக்கு ஆரஞ்சு, எல்லோ, கிரீன் பெல்ட் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிலாப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்திபன், மெய்யூர் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், வேலவன் கலைக்கூடம் சிலம்பம் ஆசிரியர்கள்,
பயிற்சி மாணவர்களின் பெற்றோர்கள், கிராம பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அது நம்ம காலத்துக்கும் நம்ம கூட வரும்ன்றது நம்ம அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால கல்வியா இருக்கட்டும், இந்த மாதிரி கலையா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஓகே. கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி அதிமுக நிர்வாகிகளுக்கு பயிற்சி பட்டறை மற்றும் ஆலோசனைகளை வழங்கிய கழக மாநில நிர்வாகிகள். கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட, நகர, பேரூர், ஒன்றிய கிளைக்கழக தகவல் தொழில்நுட்ப அணி பிரிவு சார்ந்த அணி செயலாளர்களுக்கு பயிற்சி பெற்ற மற்றும் ஆலோசனை கூட்டமானது கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறை மற்றும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில பொருளாளர் தர்மேஷ் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் இந்திராணி ஆகியோர் தகவல் சமூக வலைதளங்களில் எவ்வாறு தேர்தல் காலங்களில் கையாளுதல் மற்றும் பதிவுகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் மோகன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் செந்தில்குமார், கள்ளக்குறிச்சி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கிருபானந்தம், மாவட்ட தலைவர் தமிழரசன் உள்ளிட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் சார்பாணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். ஒவ்வொரு நாளும் பதிவு போட்டு ஒன்றிய செயலாளர் போட்டா குறைந்தது ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு நாளைக்கு அவங்க சொல்றது ஒரு பதிவு, நான் சொல்றேன்னா 5 பதிவு போடணும். ஒரு நாளைக்கு ட்விட்டர்ல 5 பதிவு போட்டு சொன்னா 10, 25, 26 மாவட்ட நிர்வாகி மாநில செயலாளர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அண்ணன் ராசத்தின் அவர்களுக்கு இந்த மேடையில் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேசியிருப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வணக்கத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ப்ரொஃபஸர் மாதிரி திண்டிவனத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஜி.கே. வாசன் பிறந்த நாளையொட்டி சிறப்பு பூஜை மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் லட்சுமி நரசிம்மன் கோவிலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஜி.கே. வாசன் பிறந்தநாளையொட்டி சிறப்பு பூஜை மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட துணைத் தலைவர்கள் முத்தியால், கோவிந்தன், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சீனிவாசன், ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், ரங்கநாதன், ரவி, வெங்கட்ராவ், பாஸ்கர், செங்கேனி, தங்கராசு, பிரபு, பியூலா, சதீஷ், திருவேங்கடம், மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் அடுத்த ஐயந்தோப்பு பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாராயணனே தனக்கே பரஜகவான்
பழனி வட்டார ஒளிப்பட கலை தொழிலாளர்கள் நலசங்கத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது. பழனியில் தனியார் திருமண மண்டபத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை நாள் குறிப்பு வழங்குதல் ஆண்டு விழா என நடைபெற்ற முப்பெரும் விழா நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் சந்திரசேகரன் தலைமை தாங்கினார். மூத்த கலைஞர்கள் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக வணிகர் சங்க நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், செயலாளர் ஜெகதீஷ், பொருளாளர் கிருஷ்ணன், சரவணன், மனோஜ் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட ஒளிப்பட கலை தொழிலாளர்கள் பங்கேற்றனர். விழாவில் பழனி நகரில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு பழனியை சேர்ந்த ஒளிப்பட கலை தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. புகைப்பட தொழிலில் அடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்தும் நடைமுறையில் உள்ள பிரச்சனைகள் குறித்தும் பலரும் எடுத்துரைத்தனர். சங்க ஆண்டறிக்கை, முந்தைய ஆண்டு இருப்புகள், நன்கொடை, வணிக சங்க வரவு, பொதுக்குழு கூட்டம், பயிற்சி வகுப்பில் இதர செலவுகள், அச்சுக்கூலி, வருட உறுப்பினர்கள் பயண செலவுகள், அதற்குண்டான வழிமுறைகளும் விவரிக்கப்பட்டன. விழாவில் வருட நாள் குறிப்பேடு, மாதாந்திர கேலண்டர் மற்றும் புதிய உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டைகளை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர். விழா அரங்கில் மத்திய அரசின் அமைப்பு சாரா தொழிலாளர் அடையாள அட்டை உடனுக்குடன் பதிவு செய்து வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பொருளாளர் சுப்பிரமணியம், செயலாளர் நாகமாணிக்கம் ஆகியோர் பங்கேற்றனர். வீரமணி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். சீனிவாசன் நன்றி கூறினார். ஒரு வீடு 3D வியூ கிடைக்கணும். 3D வியூ வேணும்னா 2 கண்ணு வேணும். நம்ம கண் வந்து அதை ப்ராசஸ் பண்ணிக்கிறது. ஒரு ஊசியில் நூல் கொடுக்கணும்னா ஒருத்த கண்ணை மூடிட்டு நூல் கொடுத்து பாருங்க. ஒருத்த கண்ணை மூடி என்னன்னு சொன்னா சிலைகளை தான் அப்படியே உயிரோட்டமாக நீங்க பேசுது. நன்றி. நல்லூர் ஸ்ரீ பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நல்லூர் ஸ்ரீ பாலாஜி மேல்நிலைப் பள்ளி, விருத்தாச்சலம் ரோட்டரி சங்கம் மற்றும் ஆதி பாலி கிளினிக் இணைந்து மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாமை பள்ளி வளாகத்தில் நடத்தியது. முகாமிற்கு ரோட்டரி சங்க தலைவர் அசோக்குமார் தலைமை தாங்கினார். ஸ்ரீ பாலாஜி மேல்நிலைப் பள்ளி தாளாளர் அன்புகுமரன் முன்னிலை வகித்தார். பள்ளி முதல்வர் ஷீலா அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக மருத்துவர், முதுநிலை குடிமை மருத்துவ அதிகாரி தமிழரசி ஆதிமூலம் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். மருத்துவர்கள் இருதய நிபுணர் இளையராஜா, சிறப்பு பல் மருத்துவர் லக்ஷ்மண பாரதி, ஐயப்பன் ஆகியோர் கொண்ட குழு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர். முகாமில் கண் பரிசோதனை, சர்க்கரை நோய், காது மூக்கு தொண்டை கண்டறிதல், HIV சோதனை, கர்ப்பிணி பெண்களுக்கான ஸ்கேன் மூலம் பரிசோதனை செய்தல், ECG, இரத்த பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு நோய்களை கண்டறிந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். இந்த நிலையில் ரோட்டரி சங்க பொருளாளர் பிரசன்னா, ஜாகிர் ஹுசேன், சம்பத், சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ரோட்டரி சங்க செயலாளர் பரமசிவம் நன்றி கூறினார்.
திண்டிவனம் அருகே அமைந்துள்ளது தனியல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி கைலாசநாதர் ஆலயத்தில் சனி பிரதோஷம் பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அமைந்துள்ள தனியல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி கைலாசநாதர் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். मजो भवे नमः शंकराय नमः स्कराय नमः शिवाय शिवधराय नमः कीर्त्याय कपूरिया மாவட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டப்பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் குறித்து தமிழக வேளாண் மற்றும் உழவர் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் குமராட்சி, காட்டுமன்னார் கோவில் மற்றும் ஸ்ரீமுஷ்ணம் தொடங்கி வைத்து அதனைத் தொடர்ந்து கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றியங்களில் 6,50,00,000 ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டிருந்தன. இதனை மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மேலும் விருத்தாச்சலம் வட்டம் கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தர்மநல்லூர் ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழக வேளாண் மற்றும் விற்பனை வரித்துறை மூலம் உலர்களம் சேமிப்பு கிடங்கு 34 லட்சம் ரூபாயில் திறந்து வைத்தார். மற்றும் தர்மநல்லூர் ஊராட்சி செயலகத்தையும் சாத்தப்பாடி, சாத்தமங்கலம், வடக்கு சேம்பலநத்தம் மற்றும் தெற்கு சேம்பலநத்தம் ஊராட்சி அலுவலகங்களையும் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்யா செந்தில்குமார் மற்றும் ஒன்றிய செயலாளர் ராயர், ஒன்றிய துணை செயலாளர் கணேசன், மாவட்ட பிரதிநிதி கலைச்செல்வன், ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி சங்கர், தமிழ்நாடு மாநில வேளாண் விற்பனை கண்காணிப்பு பொறியாளர் மகேஷ் நாகராஜன், கடலூர் வேளாண் தனி விற்பனை அலுவலர் பூங்கோதை, வேளாண் விற்பனை பொறியாளர் சரவணபவா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஐடிங்களா இருக்கணும். இதுக்கு வேணாம் கூப்பிட்டு போகிறேன்.